விழுப்புரம் அரசு பொறியியல் கல்லூரியில் இசிஇ பிரிவு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ராஜகோபால், ஜெயகணேஷ், பிரகாஷ், சுரேஷ், தமிழ்ச்செல்வன், பிரீத்தி, பிரசன்னா இவர்கள் 7 பேரும் இணைந்து ஆளில்லா சிறிய கண்காணிப்பு விமானத்தை வடிவமைத்துள்ளனர். வசிப்பிடங்களின் வரைபடங்களை கண்டறிதல், மறைவிடங்களை அறிதல், பொதுக்கூட்டங்களை கண்காணித்தல் உள்ளிட்டவைக்கு பயன்படும் இத்தகைய விமானங்கள் பயன்பாட்டில் இருந்தாலும் அவற்றை பல லட்சம் செலவிட்டே வாங்க முடியும் என்று கூறும் மாணவர்கள் தாங்கள் உருவாக்கியுள்ள இந்த விமானத்தை வெறும் 15,000 ரூபாய் செலவில் தயாரிக்க முடியும் என கூறுகின்றனர். அக்னிமித்ரா 2K17 அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் சிம்போசியம் வருஷம் எங்கள் காலேஜில் நடக்கிறது. அதில் இந்த தடவை எங்களை லைவ் ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய சொன்னாங்க. ஒர்க்கிங் மாடலாக நாங்கள் வந்து ஒரு ட்ரோன், ஒரு குவாட்காப்டர் பண்ணியிருக்கோம். அந்த குவாட்காப்டர் ஜென்ரலாக ஒரு ட்ரோன்னாலே நம்ம ஒரு 1 lakh 1.5 lakh சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணலான்னு இருந்தோம்னா எல்லாருக்குமே அவ்வளோ ஹைடெக் தேவைப்படாது, கொஞ்சம் லோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பண்ணலான்னு ஒரு 16,000 ரெடி பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ண ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னா ஒரு 2 மெகாபிக்சல் கேமரா, ஸ்டாட்டிக் கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே பேட்டரி பார்த்தீங்கன்னா 550 mAh, அதாவது லித்தியம் பாலிமர் பேட்டரி. அது ஆக்சுவலாக 3.7 வோல்டேஜ். ஒரு ஃபோனில் இருக்க பேட்டரி எடுத்து அது எங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பின்ஸ்லாம் மாற்றி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல்லர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பிரஷ்லெஸ் மோட்டர்ஸ். ஜென்ரலாக பிரஷ்டு மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஆனால் யூஸ் பண்ணிக்க பிரஷ்லெஸ் மோட்டர். எதுக்குன்னா கீழெல்லாம் விழுந்துன்னா அந்த ஜர்க்கு தாங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் வந்து ஸ்பையிங்காக பார்க்கலாம், அதாவது இன்னொரு இடத்துல உழவு பார்க்கறதுக்காக பார்க்கலாம், இல்லைனா ஒரு இடத்த மேப்பிங் பண்ணுறதுக்காக பார்க்கலாம், மேலே பறக்க விட்டுட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு இடத்துல சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, அதாவது யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா நம்ம தேடுறது கஷ்டமாக இருக்கும், மேலேருந்து பார்த்தோன்னா எல்லா ஏரியாவும் கவர் ஆகும், அதுக்காக யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா யாராவது தீவிரவாதிகள் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா நம்ம இன்ஃப்ராரெட் கேமராஸ் யூஸ் பண்ணோன்னா அதில் அவங்களோட ஹீட் சிக்னேச்சர்ஸ் தெரியும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸஸ் இருக்குது. ஒரு பெரிய க்ரௌடை ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுக்கணும், இல்லை இப்போ எங்கள் காலேஜே ஃபுல்லாக சுற்றி ஒரே நேரத்தில் பார்க்கணும், ஏதாவது பில்டிங்ஸ்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துல பார்க்குறாங்க. தரையிலிருந்து 80 மீட்டர் முதல் 100 மீட்டர் உயரம் வரை சென்று பறக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கண்காணிப்பு விமானத்தை அதிக எண்ணிக்கையில் தயாரித்தால் 10,000 ரூபாய்க்கு உருவாக்க முடியும் என்கின்றனர் இதனை தயாரித்த மாணவர்கள். புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் அறிவியல் பங்களிப்பை தந்துள்ள மாணவர்களை வாழ்த்துவோம்.